என்ன கேக்குது குடிச்சு இன்னைக்கே வயசுக்கு வந்து வெக்கப்படுற இப்படி அவன் கூட சொன்னாலும் பெண்களும் சட்டமான சத்தம் வருது
செட்டி மாமா செட்டியாரே மாமா எதுக்குமே எனக்கு அப்பவே தெரியுங்க என்னன்னா மகாபாரதம் ராமாயணம் ஆடிச்சு இன்னைக்கு கோவலாட எதுக்கு வச்சு இப்பதான் தெரியும் இது மாதிரி வரும் இதுலயாவது நம்ம ஆசையை தீர்த்துக்கலாம் நாளைக்கு தான் வரைக்கும் போது இப்பதான் கேள்விப்பட்டேன் இங்க பாரு கூட்டிட்டு வந்து அடிச்சுட்டு வாக்காடு ஐயோ அப்பா நான் என்னமோ சத்தம் வருதுன்னு நான் என்னமோ நினைச்சேன் அடி ஒண்ணா படி ஏறி வருவாரு பிள்ளை மூதவி முடி அடிச்சார் பிள்ளை என்ன பார்த்து அண்ணா செல்வண்ணா இத வீடியோ எடுத்து போய் நாளைக்கு வைக்கலாம்னு தான் வருமானம் இல்ல பாராப்பு கிடைக்குல இந்த செட்டியார்கிட்ட நாம என்னென்னமோ பாதத்தை வணங்குறோம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை மனசிறங்கி கூப்பிடும்போது வரக்கூடாது. மகாராஜா நீங்க புண்ணியம் செஞ்சிருங்க, உங்களுக்கு கூட்டம் கிடைச்சிருக்கா. நான் பாவம் செஞ்சவன், இந்த பணியில படுத்து நான் யார் தெரியல.
நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இங்க பாரு. பாருங்க சேலத்தை மல்கோவா பாத்துருக்கீங்களா? எங்க மாமா ஒரே நைட்ல வாங்க. நல்லா இருக்கு சாமி. நாலு ஒன்னாம் படியேறி வருவீர சாமி. 1000 பெண்கள் உங்கள் பாதம் தரணும். நீங்க 10 படி ஏறிய மாளிகைக்கு வந்தீங்கன்னா எங்க தாசி மட்டும் 10,000 பெண்களும் உங்களுக்கு பாதம் தரணும் பண்றீங்க. அப்படியே தூக்கி கொடுப்பீங்க. 10ஆம் படி ஏறி வருவாரும் இல்ல இந்த வீணாக்குள பிரதேசி முண்டையோடு. கேட்டாலே நான் ஒரு புருஷன் நட்டு பொம்பளையா இங்க பாரு முண்டை அவருக்கு என்ன பார்த்தா பரிகாசம் இல்ல. அது நாள் வரைக்கும் ஒரே ஒரு அப்படி கூட பார்த்ததே ஒரே அப்படி கூட என்னடி வகுப்பு கிஃப்ட் அப்படியா? ஐயோ இந்த 5க்கும் 10க்கும் அல்லாத பொம்பளைங்க. இந்த பொம்பளைங்க கிட்ட என்ன இருக்கும் ஏது இருக்குன்னு நீ தெரியாத பேசுற. நாங்க என்னென்ன வச்சிருக்கோம் எங்க மாதிரி ஜெப்பு கட்ட புண்டியாடி பண்றியா? எங்க நீதிக்கு நீ வந்துக்கிற வாவான்னு அழைச்சமா ரத்தா பாக்கு வச்சமா இல்ல தூக்கி முடிச்சு காட்டமா? இங்க பாரு எங்க வீதிக்கு வந்தீனா நாங்க அப்படி எடுத்து முடிச்சு இப்படி படுத்துக்கிட்டோமா நீ எங்களோட படுத்து ஆகும். தெரியாது பாருங்க மாறாப்பு சிலைக்குள்ள நாங்க மாடு வந்து வச்சிருக்கிறோம். இந்த மாடை பிடிப்பது எப்போது இந்த மங்கை கூட தீர்ப்பது எப்போது இந்த சித்தாட சேலைக்குள்ள குமார் நீங்க சித்திரை வரைஞ்சிருக்குது. இந்த சித்திரத்தை தாங்கள் படிப்பது எப்போது படிக்கிறீங்கன்னா நல்லா கையில இறுக்கி புடிங்க. அப்ப படுத்துக்கல அது மாதிரி இப்ப ஒரே ஒரு தடம் மட்டும் ஏறி வரைக்கும் போயிடுச்சு. ஒரே ஒரு தடம் படுக்கணுமா? நீங்க எல்லாம் இன்னும் கத்துக்கணும். நாங்க எத்தனை பேருக்கு இப்படி சொல்லி கொடுத்தோம் தெரியுமா? நீ இப்படிதான் படுப்ப. நீ கும்பிச்சேக்கு படுப்பாட்டுருக்கியாவல பாரு தோலை பாரு. நான் மஞ்சள் பூசி என் முகத்தை பாரு. என் தோலை பாரு என் துடைய பாரு. இந்த தொகையால என் மகத்தை பாரு. மாமா
கண்ணை பார்த்தா காலாபுரம் புளியாட்டமா இருக்குது. அப்படியே இருக்குது. ஓய். மாங்காயா தின்னு, மற்றது தேங்காய் இல்லை அப்படி. அழகா வர்ணிக்கிறாரு, கேட்டுக்கிறாரு. அழகா இருக்கு. என் தலையை பார்த்துட்டே 4 பேர் பின்னாடியே வந்தாங்க வரும்போது. சூப்பன பணங்கொட்டை இருக்கும் பாரு. தலையும் உன்னையும் பார்த்தாலும் பெண்ணே சூப்பன பணங்கொட்டை போல இருக்குது. எங்க தலையா? ஆமா. இவ தலை சொன்னா கூட பரவாயில்ல. ஏங்க முக்கியம்? நம்மளுக்கு தேவை அந்த ஓட்டை தாங்க முக்கியம். ஓட்டையில போய் கோட்டை விட்டு வந்திருக்கிறது தெரியுமா? எவ்வளவு ஓட்டை விட்டு எனக்கு தெரியும். இன்னைக்கு தானே உண்மையை சொல்லிருக்கீங்க. ஆமா. எத்தனை ஓட்டை நீங்க அவர் பார்த்திருக்கீங்க? சொன்னதுன்னா தெரியாது. நீங்க பார்க்காத ஓட்டையா? காக்கா பழத்தை வச்சு பார்த்தா தானே தெரியும். போது வா. திருச்செங்கோட்டுல அந்த ஆனா கண்ணையும் உன்னையும் பார்த்தாலும் பெண்ணே காலா புடுங்கின குழி மாதிரி இருக்குது. மீன் மாதிரி இருக்குதுங்க. உன்னோட களத்து இருக்குது. களத்தையும் உன்னும் பார்த்தாலும் பெண்ணே நார கொக்கு போல இருக்குது. எங்களுதியா? ஆமா. எல்லாம் பாரு. ஐயோ இது நல்லா இருக்கு. மாறுனீங்களா? மாறுனீங்களா? முளை மாறையும் உன்னையும் பார்த்தாலும் பெண்ணே மட்டை உடிக்காத தேங்காயும் போல். எங்க அப்படியே இருக்குது. எங்க மண்ட அழகை பத்தி சொன்னீங்களே. ஆமா உன் மவுர் இருக்குது. உன் மவுத்தை பார்த்தா வண்ணம் சாரப்புடியில சட்டி மாதிரி இருக்குது. நல்லா கண்ணை திறந்தனால கண்ணை இன்னொரு கோடு போட்டுட்டு ஒரு கொச்சி முடிட்டு வா. சாரப்புடியில சட்டி மாதிரி இருக்குது. உன் முதுகு இருக்குதுல்ல வண்ணம் முதுசியில விளக்கிற கல்லு மாதிரி இருக்குது. அதெல்லாம் சொன்னீங்களே, இந்த அம்மா தொப்பில பார்த்தா இதுல பனையார சுட்டா ஒரு பனையாரம் 35 ரூபாய்க்கு போகும். கால் இருக்குல்ல காலு முட்டி கால் கழுத கால் மாதிரி கழுத கால் மாதிரி முட்டி கால் அடிக்குது. சரி ஓடி தாக்கி பண்ணலாம். ஒருத்துக்கு ஒருத்து நவராம
ஆளு புண்டா. ஏய் என்னது கொடுக்க போறான் எனக்கிட்ட செட்டியாரு. ஏய் நல்ல புள்ளி சந்திருக்குது இல்ல. என்ன அவசரம் ஒவ்வொருத்தர பொறுமையா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நல்ல புள்ளி சந்தையில நல்ல புள்ளி சந்தையில நல்ல வித்த செட்டியாரு. வெள்ளக்குது அச்சி வெள்ளம். இந்தாளா? இந்தாளு. இந்தாட்டு காசு பண்ணலாம் கிடையாதா? ஆஹா அது மட்டும் இல்ல. கடிச்சு பார்த்துட்டு வாயில போட்டு கடிக்க முடியல. பாக்க போடுவாங்க. தெரிச்சு போனா காதவழி போய் கணக்கெடு போனான். பாத்து எவ்வளவு தெரிச்சு போயிருக்காரு. அப்புறம் சின்ன கொம்பட்டி சந்தையில சீரக மிளகு வித்து சிட்டி இவன் என்னாத்துடி கொடுக்க போறான் அந்த ஈழங்கட செட்டியாரு சந்தையில அவரை கொண்டா வைக்கிறதுல அது விக்கிற செட்டியாரு. ஜாண்டி டேய் இவன்லாம் ஒரு ஆளு புண்டை இதுல நம்ம பேசிக்கிறோம். அது தாசி வரவன் யாரு? அவளை போடு அவதான் வாயாளம் படிக்கிறான். அதாவது பூத்தியெல்லாம் கொடுத்தாதான் நல்லவன்பா. குடுக்கலாம் போட சாட்டாம்பா. காசி வரவும் சரி, வியாபாரம் நெல்லும் சரி, பேசி வரவும் சரி, வியாபாரம் சொல்லும் சரி, போடி போடி தாசி ஆடு புறம்போக்கு தெரியல. காசி பாருங்க போகுது அங்க குடுங்க நிறைய. நீங்க தான் அப்படி சொல்றீங்க. இப்பதான் ஆளுக்கு 20 ரூபா கொடுக்குது. இத பாரியா உங்ககிட்ட என்ன இருக்கு போகுது தேடி வந்ததுக்கு ஒரு நாய் கிட்ட போய் நல்லபடியா பாரு இந்த ஆளு எப்படி தெரியுமா? போகாத புட்டி போயிட்டு மாதிரி இந்த ஆள் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இந்த பாரு இந்த ஆளு பிச்சைக்காட்சியோட கதை சொல்லி போறோம். நம்மகிட்ட வரோம் அப்ப ஆவாது முடியாது. இரு 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 எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன? அதை மட்டும் சொல்லிருக்கியா? சொல்லு. உனக்கு குஞ்சு இருக்குதா? என்னையாடியாளே ரோட்ல போணுமா 4 லாரி வச்சு வச்சுக்க. என்ன ஒளிஞ்சு ஆவறதுக்கு ஜாண்டி சொல்லி ஓட்டுக்கே போற டோல் கேட்டுக்கு போனா போய் எத்தனை லாரி ஆனா அநியாயமா போட்டு போச்சுங்களே. வந்தது கையோட முடிச்சிருக்கலாம். ஒண்ணுக்கு 3 ஆசித்திரு போனா சிறப்பு விலை ஆகும்னு சொன்னாங்க. ஆனா அந்த தாசியினுடைய வீதி வந்து தப்பிச்சு தம்பரா முடியும். ஆனா 4 நாள் வியாபாரத்துக்கு வந்து நான் வியாபாரத்துக்கு வந்து 4 பொழுதாச்சு, 41 நாளி ஆச்சு. 4 பொழுது 41 நாளைக்கு 3 பொழுதாச்சு, 31 நாளி ஆச்சு. வீதி வீதி சுத்தி கலக்கி போச்சு. பசியா இருக்குது, கலப்பா இருக்குது. எங்கேயாவது நான் குளிச்சுக்கிட்டு தான் நான் சாப்பிடறத பழக்கம். தண்ணி ஊத்திக்கணும், சாப்பிடணும், கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும். எங்கேயாவது இடம் இருக்குமா? ஓகேங்களா சாமி? பாருங்க நம்ம ஊருக்கு வடக்க பாருங்க ஒரு இடம் இருக்குது. பள்ளிக்கூடம், ஒரு பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்து பக்கத்துல பக்கத்துல குளம் இருக்குங்க, சேத்து கிணறு. அந்த சேத்து கிணத்துல போய் ஊருக்கு வடக்க. அதனாலதான் அந்த காலத்துல ஒவ்வொரு ஊர் கிணறு வெட்டி வச்சோம். ஊர் கிணத்தை பூரா மூடலாம், ஜனங்களுக்கு பஞ்சம் வந்துருச்சு. அதாவது ஊருக்கு வடக்க வசந்தருக்கு ஒரு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்து பக்கத்துல ஒரு ஊர் கிணறு. அந்த ஊர் கிணத்துல போய் தண்ணி ஊத்திக்கலாம். ஊர் கிணத்துல போய் தண்ணி ஊத்திக்கலாம். சரி, நாங்க செட்டியாரு அந்த வீட்டு சாதத்தை தவிர அடுத்த வீட்டுல நாங்க சாப்பிடறது இல்ல. சரி, சொந்த வீட்டு சாதத்தை தவிர நாங்க அடுத்த வீட்டுல சாப்பிடறது இல்ல. நான் வரும்போது
போது எனக்கு ஆச்சரியமா புளியாதிரை அப்படின்னா கட்டுச்சோறு புளிசாப்பாடு புளியாதிரை செய்து கொடுத்திருக்காங்க. அதனால அந்த பள்ளிக்கூடத்து குளத்துல ஊர்கலத்துல போய் குளிச்சுக்கிட்டு சாப்பிட்டு நேரம் ஓய்வு எடுத்து போகலாமா? அந்த பள்ளிக்கூடத்து பேர் என்ன? அண்ணா வேளாலிங்கம் விசேலிங்கம் வேத சாஸ்திர பள்ளிக்கூடம். அண்ணா வேளாலிங்கம் ஒரு விசேலிங்கம் அது வேத சாஸ்திரம் நாலு பள்ளிக்கூடம். அவர் உண்டு களம் மாறி சற்று ஓய்வெடுத்து போவோம் என்று அப்போ வேதலிங்கம் விசயலிங்கம் வேத சாஸ்திர பள்ளிக்கூடம் வேத சாஸ்திர பள்ளிக்கூடத்துக்கு அருகாமல் ஊர்கிணறு போய் குளிச்சுக்கிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து அந்தி சாய நான் மறுபடியும் வியாபாரத்துக்கு வரேன். சரிங்க. அப்ப செட்டியார் வேதலிங்கம் விசயலிங்கம் வேத சாஸ்திர பள்ளிக்கூடத்திலே உண்டு களப்பாரி உருவி கொண்டிருக்கும் பொழுது 5-10 ஆசாரியோட குடும்பம் 5-10 ஆசாரி சபைக்கு தப்பான